சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மைகளையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வழங்க போகிறார், அல்ல வழங்கி இருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தி, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற நல்ல செய்தி. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. இந்த 2025 ஆண்டின் துவக்கத்திலே யூ ஆர் கோயிங் டு இன்ஹெரிட் த நெக்ஸ்ட் லெவல் ஜாய், நெக்ஸ்ட் லெவல் பீஸ். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து அவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசத்திலே விருத்தி அடைந்து வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அநேக நன்மைகளை சுதந்திரிக்க துவங்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். நீங்கள் உலகம் கொள்ளாத அளவுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். பாருங்கள், 204வது அவருடைய அனந்த ஞானம். பேரின்பத்தை ஆரம்பித்தவரே அவர்தான். He is the one who initiated eternal joyful life. இல்லையா? மிக முக்கியமான சத்தியங்க. திரியேக தேவன் அவர் அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இன்பமான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். வசனத்திலிருந்து அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. பாருங்கள், ஆனந்த வாழ்வு என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்துங்க. இந்த ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும் என ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மோர் தென் 25 வேர்ட்ஸ், 25க்கும் அதிகமான தேவனுடைய வார்த்தையிலே இன்பமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் சர்ச் பண்ணி படிங்க, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லா ஆசீர்வாதங்களும் பிதாவிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. இந்த ஆனந்த வாழ்வு, ரைட், இந்த பேரின்ப வாழ்வு, ரைட், இந்த இன்பமயமான வாழ்வு, அதையும் தேவன் தான் நமக்கு தந்தருளுகிறார். முதலாவது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை பலருக்கு தெரிந்த வசனமாக இருந்தாலும் ஆவியானவர் வாசிக்க சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of James chapter 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. நோ ஹார்ம் ஃப்ரம் காட். ஆண்டவர் வேதனையை நமக்கு தருகிறதே இல்லைங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் எதை தருகிறாரு? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி. அதாவது சிம்பிளா நீங்க புரிந்து கொள்ளுங்க, வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மைகளையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வழங்க போகிறார், அல்ல வழங்கி இருக்கிறார். அதுல ஒன்று என்னது? இன்பமயமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். பாருங்க, அவரே இனிஷியேட் பண்றாரு. பாருங்களேன், பண்டிகை திருவிழான்னு வச்சுக்கிடுவோம். பண்டிகைக்கு நீங்க இன்னொரு மீனிங் என்னன்னா திருவிழா. ஐயா, தம்முடைய பிள்ளைகள் திருவிழா கொண்டாட வேண்டும் என்று அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாருங்க. அவரே இனிஷியேட் பண்றாரு. சரி, உங்களுக்கு தெரியும், ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை என்றாலே நமக்குள்ள ஒரு ஜாய் வருது. இந்த பாருங்க, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். அங்கே எக்ஸடஸ் 12:14, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது.
அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அவன்டவர் என்ன சொல்ற, அப்பா தலைமுறையாக நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடணும். எந்த பண்டிகையை? நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேனே அந்த பண்டிகையை நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தரே இனிஷியேட் பண்ணுறாருங்க. பண்டிகை திருவிழா சொன்ன உடனே ஒரு குதூகலம் வருது பாருங்கல்ல. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அவர் தாங்க இந்த பண்டிகையை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. என்ன பண்டிகையெல்லாம் உண்டாக்குனாரு? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 7 நாள் ஜாலியாக இருங்கிறாரு. கூடாரங்களில் வசித்து என்ன செய்யுங்க? கொண்டாடுங்க. கூடார பண்டிகையை கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். வாட் அ லவ்விங் டேடி பாருங்க. எல்லாருக்கும் அதானங்க ஆசை. எல்லாருக்கும் என்ன ஆசை? சந்தோஷமா இருக்கணும்ப்பா. கிறிஸ்துமஸ் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். நியூ இயர் செலிப்ரேஷன் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஐயா, நீங்கள் 24/7 365 days மோர் தென் 120 years பண்டிகையை கொண்டாடணும் என்பதற்காக தான் தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அநேகர் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர், உங்கள் செய்தியை கேட்ட பிரதர், பயமே போயிட்டு பிரதர், எனக்குள்ள ஒரு குதூகலம் வந்து விட்டது. ஏன்? தட் இஸ் த பவர் in the word of God. தேவனுடைய வசனத்தில் அந்த பவர் இருக்குங்க. அது ஒரு விதையை போன்றது. எப்படி ஒரு விதைக்குள்ள பவர் இருக்குல்ல, அதை அந்த விதையானது ஒரு மரமாக வளர்ந்து தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரமாக வளருகிற வல்லமை அந்த சீடில் தான் இருக்கு போல. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த இன்பமயமான வாழ்க்கை, அந்த பேரின்பத்தை அனுபவிக்க தேவையான எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் சொல்லுது, நீங்க பண்டிகையை ஆசரியுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இந்த பண்டிகைன்னா என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் இருக்கும்? மேளதாளம், குதூகலம், கொண்டாட்டம் இல்லையா? நல்ல பாடல்கள், ஆடல் பாடல், மகிழ்ச்சி. அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய தகப்பனாகிய தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். இரண்டாவது பாருங்களேன், நம்முடைய தேவன் எதெல்லாம் இனிஷியேட் பண்ணி வைத்திருக்கிறார். முதலாவது எதை பார்த்தோம்? பண்டிகையை பார்த்தோம், ஃபெஸ்டிவல். இரண்டாவது கொண்டாட்டம், செலிப்ரேஷன். அதை வாசிக்கட்டுமா? 148வது சங்கீதம் 14வது வசனம். The book of Psalm chapter 148 verse 14. அவர் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தீர்க்க தரிசனமாக வருகிறது. எதை குறித்து? அந்த கொம்பாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இஸ்ரவேலர்கள் மத்தியிலே பிறப்பிக்கப்பட போகிறார் என்கிற செய்தி, அது கொண்டாடுகிற செய்தி. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது இன்றைக்கும் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறது. இன்னைக்கு தலைப்பு என்ன? பேரின்பத்தை ஆரம்பித்தவரே நம்முடைய ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்னங்க சொல்லப்பட்டது? எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தி, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அது துர்ச்செய்தி இல்லைங்க. ஏன் நான் அதை அப்படி சொல்லுகிறேன்னா, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்ததை விட அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க நிறைய சிக்கல்ல வந்துட்டீங்க. ஏன்? நீங்க சத்தியத்தை சரியா அறியல. அவர் என்னை தண்டித்து திருத்துவார், என்னை ஆக்சிடென்ட்டுக்குள்ள உட்படுத்தி திருத்துவார், எனக்கு வியாதியை தந்து திருத்துவார் என்கிற பிசாசின் பிரசங்கத்தை கேட்குறீங்க. நீங்கள் வாழாததுனால ஆண்டவர் உங்களை பார்த்து என்னங்க கேட்கிறார்? எப்ப எனக்கு என்னப்பா இருக்கு? நீ என்னை அறிந்த பிறகு நான் நல்லவர் என்று நீ ருசி பார்க்கலையே. நீ படுற கஷ்டத்தினால என்னுடைய நாமம் நித்தமும் இடைவிடாமல் தூசிக்கப்படுகிறதா இல்லையா? நான் இதை தைரியமா சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு கான்டாக்ட்ல வர்றாங்க. பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் பிரதர். நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் ஆச்சு. எங்க வீட்டில் வேற யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனா அவர்கள்லாம் நல்லா இருக்காங்க. உங்க செய்தி 20 வருஷத்துக்கு மேல கேட்டிருந்தா, 20 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் கேட்டிருந்தா, நானே 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேன். ஒரு 10 சடலத்தையாவது எழுப்பியிருப்பேன். தவறான பிரசங்கத்தை கேட்டு 1/4 நூற்றாண்டு வீணாயிற்று. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க.
நீங்கள் யாவரும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடும் கால்கள் கால்களைப் போல பலத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் உலகத்தை உலுக்க போகிறீர்கள். ஏன் தெரியுமா? யூ ஆர் ஆல்ரெடி a world shaker. நம்ம செய்தியை 100 செய்தி கேட்டவங்கலாம் செத்தவங்கலாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கும் சந்தேகம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க, பிரதர் ப்ளீஸ் சென்ட் த கான்டாக்ட் நம்பர் ஒன் ஹூ ஹேஸ் ரைட்ஸ் த டெட் அப்படின்னு எனக்கு அனுப்புங்க. செத்தவங்களை எழுத்தனுடைய ஃபோன் நம்பரை எனக்கு அனுப்புங்கன்னு நான் போடுறேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க. கேளுங்க, எங்கள் செய்திகளை கேளுங்கங்க. ஐயா, ஒரு 25 செய்தி கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாம், இயேசுதான் சொன்னார், மரித்தோரை எழுப்ப சொன்னார், அப்போ அதுக்கு வேண்டிய வல்லமையை எனக்குள்ளே வச்சிட்டாருன்னு நீங்கள் புரிஞ்சிருவீங்க. 50 செய்தியை கேட்கும்போது அசால்ட்டாக செத்தவங்களை எழுப்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை அந்த லிஸ்ட்டில் தானேங்க ஒன்று. அவுட் ஆஃப் 4 இட் இஸ் ஒன் அவுட் ஆஃப் த 4. மற்ற 3 என்ன சொல்லுது? வியாதியஸ்தர்களை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், பிசாசை துரத்துங்க. இதெல்லாம் நம்புறீங்க. ஐயா, அதே வசனத்தில் தானே இருக்கு மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லி. அப்போ மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னவர் உங்களுக்கு அந்த வல்லமையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் சொல்லுவாரே தவிர கொடுக்காம சொல்ல மாட்டாரு. நான் முன்னால சொன்ன பாருங்க எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், 5 வயசு பையன், 10 வயசு பையன். அவன்கிட்ட என்ன கொடுப்பீங்க? ஒரு சைக்கிள் கொடுப்பீங்க. ஏன்னா அவனுக்கு அப்பொழுது சைக்கிள் தான் ஓட்ட தெரியும். ரைட்? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு அறிந்திருக்கீங்க. உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் சொல்கிறாரு, நீ செத்தவங்களை சர்வசாதாரணமாக எழுப்பலான்னு சொன்னால் சரி சாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்கள். வேற என்னங்க சொன்னார்? எப்பா, நான் கல்லறையை காலி பண்ணேன், லாசருவின் கல்லறையை. நீங்கள் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். ஏன்? அந்த அளவுக்கு வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் நான் உங்களை அலங்கரிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். ஏன்? ஐயா, அவர் டு கன்ஃபார்ம் ஹிஸ் வேர்ட். எப்படிங்க அவருடைய வார்த்தையை உறுதி செய்கிறாரு? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும். How does he prove his word? By signs and wonders. Through whom? யார் மூலமாக? இன்றைக்கு தான் ஒருத்தர் மறுபடி பிறந்திருந்தாலும் அன்றைக்கே அந்த அதிசயமான ஆற்றல் அவனுக்குள்ள வந்துருது. ஏனென்றால் அவ்வளவு பெரிதான சால்வேஷன், அந்த அவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குள்ள மரித்தோரை எழுப்பக்கூடிய ஆற்றல் அன்னைக்கே அந்த அவனுக்குள்ள வந்துருது. ஆனா அவனுக்குள்ள இருக்குன்னு பாஸ்டருக்கும் தெரியல. எனவே அவர்கள் சொல்லி கொடுப்பதில்லை, அவர்களும் நம்புறதில்லை. ஏனென்றால் வசனத்தை தவறான கண்ணாடியை போட்டு நீங்க தியானிக்கிறீங்க. ஆமா, நான் ரட்சிக்கப்பட்ட பாருங்க, 25 வருஷமா பெந்தேகோஸ்து சபைக்கு போன தவறான கண்ணாடியை மாட்டி விட்டாங்க. தேங்க் காட் ஃபார் ஆண்ட்ரூ ஓமக். அவர் பைபிள் காலேஜில் போன பாருங்க, இந்த கண்ணாடியை கலத்துட்டு இயேசுவாகிய கண்ணாடியை மாட்டி விட்டாங்க. இயேசுவுக்குள்ளாக நான் செத்தவர்களை மாத்திரமல்ல, செத்த கூட்டத்தையே எழுப்புவேன், கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே எழுப்ப முடியும்ங்கிற விசுவாசத்தை நான் கிருபையாக பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. உங்களோட அன்பாக சொல்லுகிற அருமையானவர்களே, ஆமா, பழைய செய்திகளை கேளுங்க. நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. எலான் மஸ்கை விட நீங்கள் மேலே போயிருவீங்க. என்னுடைய செய்தியை 500 செய்தியை ரூம் போட்டு கேளுங்க. அப்புறம் வாங்க, நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். நீங்கள் செத்தவங்களை மடமடன்னு எழுப்புவீங்க, சொத்து குவிஞ்சிருங்க. ஆமாம், எலான் மஸ்க் வீட்டில் ஒரு டெத்து வந்துடுது, நீங்கள் போய் எழுப்புறீங்க. அவருக்கு 100 கம்பெனி இருந்தால் 50 கம்பெனி அவங்களை எழுதி தர மாட்டாரா? இப்படித்தானையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஆஸ்திகள் வந்தன. இப்படித்தானே பென்னிகின் கோடீஸ்வரர் ஆனார். இப்படித்தானே கென்னத் கோப்லாண்டுக்கு ஏரோப்ளேன் வாங்க முடிஞ்சது. ஐயா, 21st செஞ்சுரியை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், 1வது செஞ்சுரியை பற்றி நான் பேசலைங்க. இட் இஸ் வெரி ட்ரூ. அப்போஸ்தலர்களாலே மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியுமானால், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் மரித்தோரை எழுப்புறதுல குறியா இருங்க. பி ஃபோக்கஸ்ட் டு ரைஸ் த டெட். நான் 20 அட்டெம்ப்ட் பண்ணனுங்க, 1 உயிரோட வந்துட்டுங்க. இனிமே நான் கை வைக்கிறது ஒண்ணுமே தப்பாது. ஆமென். அந்த அளவுக்கு ஃபெய்த் வந்துட்டு நான் ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போகவில்லை.
எனக்கு அங்கே ஒரு சப்போர்ட் தான் எழுந்ததுங்க. அல்லேலூயா. ஓ, அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? கொண்டாடுவீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் திரும்ப வாசிக்கிறேன். 148:14. தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு, அதாவது நாம் யாவருக்கும் கொண்டாட்டமாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஐயா, 24 மணி நேரமும் 365 நாளும் நீங்க இயேசுவை கொண்டாடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய திண்டாட்டத்தை தேடியும் காண மாட்டீர்கள். உங்களுக்கு கொண்டாட்டம் வேணுமா, திண்டாட்டம் வேணுமா? இப்பொழுது ஒரு முடிவு செய்யுங்க. ஐயா, நான் கஷ்டத்தோட வாழ்ந்துருவேன்னா எங்க செய்தியை நீங்க கேட்க வேண்டியது இல்லை. நான் குழந்தை இல்லாமலே வாழ்ந்துடுறேன், என் செய்தியை நீங்க கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை எனக்கு பிரியமான தேவர்களே. உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை எனக்கு பிரியமான தேவர்களே. அது மாத்திரமல்ல, ஐயா நீங்களும் அநேக அற்புதம் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறப்போகிறது. பாருங்க, முதலாவது என்ன பார்த்தோம்? பண்டிகை என்கிற அந்த ஈவென்ட்டை ஆரம்பித்து வைத்தவர் நம்முடைய தேவன். இரண்டாவது, கொண்டாட்டத்தையும் ஆரம்பித்து வைத்தவர் அவரே. மூன்றாவது, களி கூறுதலையும் அவர் தான் இனிஷியேட் பண்றாரு. பாருங்க, அங்கே நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 12வது வசனம். The book of Proverbs chapter 28 verse 12 I shall read for you. நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். இந்த வார்த்தைலாம் வேற எங்கேயுமே நீங்க வாசிக்க முடியாதுங்க. சொல்லுங்க, மகா கொண்டாட்டம் சொன்னாலே குதூகலமா இருக்கு இல்லையா? எப்போ? களி கூறும் போது. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் களி கூறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. எவ்வளவு கொண்டாட்டம் தெரியுமா? மகா கொண்டாட்டம். மகா கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காகவே தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். இன்றைய தலைப்பு என்ன? பேரின்பத்தை துவக்கி வைத்தவரே நம்முடைய தேவன் தாங்க. மகிழ்ச்சியை துவக்கி வைத்தவரே நம்முடைய தேவன் தான். நாலாவது பாருங்கள், தேவன் எதை இனிஷியேட் பண்ணார் பாருங்க. அங்கே 149 3வது வசனம். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். எப்படி துதிக்கணுமா? நடனத்தை. அல்லேலூயா. ஐயா, பாடல் களி கூறுதல், ஆனந்த களிப்பு, இது எல்லாவற்றையும் உங்கள் தகப்பனாகிய தேவனை துவக்கி வைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ இதை எடுத்துக்கொள்ளாம பாவிகள் என்னெல்லாம் செய்யறாங்க? திரைப்படத்துல இவைகளை காண்பித்து அவர்கள் கோடீஸ்வரர் ஆயிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு உதாரணம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது என்ன செய்தான் பார்ப்போமா? The book of 2 Samuel chapter 6 verse 14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடினான். எவ்வளவு ஆடினா? முழு பலத்தோடு. அப்ப எதான் செய்யணும்? ஒவ்வொரு சர்ச்சிலையும் பைபிள் ஸ்டடி நடக்கிற மாதிரி நடனத்தை கற்றுக் கொடுக்கணுங்க. அப்பதான் சபையார் நடனத்தை அந்த வெட்கத்தை விட்டு வெளியே வருவாங்க. ஹல்லேலூயா. ஐயா, களி கூறுதல் வந்தாலே நடனம் வந்துருமா இல்லையா? கொண்டாட்டம் வந்தாலே நடனம் வந்துருமா இல்லையா? பண்டிகை கொண்டாடினாலே நடனம் வரணுமா இல்லையாங்க? ஓ, தேங்க்யூ மாஸ்டர், வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் திரியேக தேவன் அவருடைய ராஜ்யத்தில் எப்படி சந்தோஷத்தை நடனத்தோடும் களிப்போடும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ அதே ஆனந்த களிப்புக்கு நேராக தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். கடைசியாக பாருங்க, ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? சங்கீதம் 16:11. Psalm 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஐயா, நாம் தேவனுடைய வலது பார்சத்தில் தான் இருக்கிறோம். அல்லது வேற எப்படி சொல்லலாம்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவன் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உள்ளேயே அவர் இருக்கிறார். எனவே நித்திய பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கீதம் 16:11 தான் ஜாஸ் மினிஸ்ட்ரிக்கும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கும் வாக்கு தத்தமாக 2025 ஆண்டின் வாக்கு தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறார். பல வசனங்களை எடுக்க முடியுங்க. ஒரு இன்பமயமான வாழ்க்கை. ஆனால் நேர உல்டாவா இருக்கு.
துன்பமயமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் கூட. எந்த அளவுக்கு ஏமாந்து போய் இருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட உபத்திரவத்தோடு தேவன் என்னை நடத்துகிறார். அந்த பொய்யை நீங்க நம்பாதீர்கள். உபத்திரவம் என்பது கஷ்டம் அல்ல, புற மதத்தாரால் வருகிற உபத்திரவம் தான். என்னாகமோ 33:55 படிங்க. சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் உபத்திரவம் வருமே தவிர உங்க வாழ்க்கையில வேற உபத்திரவமே கிடையாதுங்க. வியாதியோ தரித்திரமோ ஆக்சிடென்ட்டோ, நீங்க சத்தியத்தை சரியாக அறியாததுனால இந்த பிசாசு உங்களை ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான். ஆமா, ஹல்லேலூயா. எதற்காகயா அவர் கஷ்டப்பட்டாரு? இந்த கேள்விக்கு பதில யோசிக்கிறீங்களா? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்கு தானே அவர் கஷ்டப்பட்டாரு. வேற எதுக்குமே கஷ்டப்படலங்க. எதற்காக அவமானத்தையும் நிந்தையையும் அவர் சுமந்தார்? என்னுடைய பிள்ளைகள் ஒரு சந்ததி வருது, அதுக்கு அவமானமே வரக்கூடாது, அதற்கு நிந்தையே வரக்கூடாது என்பதற்காக தான் உன்னுடைய அவமானத்தை, உன்னுடைய கேவலமான வாழ்க்கையை, அவருடைய கேவலத்தை அன்னைக்கே சுமந்து தீர்த்துட்டாருப்பா. ஏன் துக்கம் நிறைந்தவரானார்? ஏன் தரித்திரரானார்? பழைய செய்திகளை கேளுங்க. உங்களுடைய விசுவாச விண்ணை தொட்டுவிடும். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்வீங்க? அந்த பேரின்பத்தை நீங்கள் அனுதினமும் அனுபவிப்பீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்க, இன்னும் இந்த பேரின்பத்தை குறித்து இன்னொரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். அங்கே சாம் 36:8 36வது சங்கீதம் 8வது வசனத்திலே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. என்ன வார்த்தைலாம் இருக்கு பாருங்க. சம்பூரணம், திருப்தி, பேரின்ப நதி. ஐயா, இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய வேதத்துல மாத்திரம்தான் இருக்கு. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அடுத்த லெவலுக்கு நீங்க போகிறீங்க. இந்த 2025வது ஆண்டின் துவக்கத்திலே you are going to inherit the next level joy, next level peace, amen, next level rest. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது இது சாத்தியம் தெரியுமா? தேவன் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறாரு. எப்பொழுது சாத்தியம் என்றால், உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று, விசுவாசித்தால் போதும். எதை விசுவாசிக்கணும்? தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார், ரெண்டாவது தேவன் எந்த அளவு உங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார், மூன்றாவது எந்த அளவு உங்க மேல உசிர வச்சிருக்கிறார். இந்த மூன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் குறைவுபடவே முடியாது. தேவன் துவக்கி வைத்த அந்த பேரின்பத்தை 24/7 உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் நீங்க அனுபவிப்பீர்கள். That is my desire, not only my desire, that is the heartbeat of the Daddy God. உங்களை அழைத்தார உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய இதய துடிப்பே. அந்த திரியேக தேவன் எப்படி நடனமாடி சந்தோஷமாக பேரின்பத்தை அனுபவிக்கிறார்களோ அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்த ஊழியம் செய்தார் இல்லையா? இந்த உலகத்தை விட்டு போகுவதற்கு முன்பதாக என்ன சொன்னாருங்க? I give you my joy, என்னுடைய சந்தோஷத்தையே தந்து விட்டு போறேன் இருப்பா. அப்புறம் என்ன சொன்னார்? இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உலகம் என்ன செய்யும்? சூழ்நிலை நல்லா இருந்தா சந்தோஷமா இருப்பார்கள். என்னுடைய சந்தோஷம் அப்படி இல்லை. நீ கஷ்டப்படுற நேரத்திலையும் சந்தோஷமா இருப்பாய். அந்த சந்தோஷம் என்ன செய்யும் என்றால் உன்னுடைய கஷ்டத்தை சந்தோஷமாக மாற்றிவிடும். அதான் ஸ்கிரிப்சருங்க. ஹல்லேலூயா. இதுல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி என்னன்னா, இந்த பண்டிகை, இந்த கொண்டாட்டம், இந்த களி கூறுதல், இந்த நடனம், இந்த பேரின்பம் எல்லாவற்றையும் துவக்கி வைத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களை துக்கத்துக்குள்ள தள்ளி விடுவாரா? நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, உடனே உங்களை வந்து கஷ்டம் தருவாரா? டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்? என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய மாம்சத்தையும் நீ பானம் பண்ணுகிறாயே. அதை வாசிக்கவா உங்களுக்கு? The book of John's Gospel chapter 6 verse 56.
யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனத்திலே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்போ? சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதிருக்கும் போது. நீ என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையும் நடனம் ஆட முடியுதா? சிங்கக்கெபிக்குள்ள நடனம் ஆடினாங்க, சீரும் நெருப்புக்குள்ளே சந்தோஷமா இருந்தாங்க, சிறைச்சாலைக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. அங்க அற்புதம் நடந்தது. அந்த தேவன் உன்னோடு தெளிவாக பேசி இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனே இந்த பண்டிகையையும், தேவனே இந்த கொண்டாட்டத்தையும், தேவனே இந்த களிகூறுதலையும், தேவனே இந்த நடனத்தையும், தேவனே இந்த பேரின்பத்தையும் இனிஷியேட் பண்ணி ஆரம்பித்து வைத்த தேவன். அவைகளை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அவர் துக்கப்படுவார். அந்த வார்த்தை தானே அது. எப்போ நான் எவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறேன், நீ இதை அனுபவிக்கவில்லை என்றால் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுது என்று சொல்லுகிறார் பாருங்கள். அப்போ தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இந்த குதூகலமான வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் பெருக வேண்டும். எங்கள் செய்திகளை கேட்க கேட்க கேள்வியினாலே விசுவாசம் பெருகும் என்று சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.